ஒரு நல்ல விஷயம் நம்ம தொடங்குறோம், ஒரு நல்ல நபர்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இப்போ குருவினுடைய காரகத்தை பயன்படுத்தணும். அதில் செவ்வாயினுடைய தொடர்பும் இருக்கணும். அப்போ குரு செவ்வாய் மறைந்திருக்கக்கூடிய பொருளாக எது இருக்கு அப்படின்னா குங்குமப்பூ தான். நீங்க குங்குமப்பூ பார்த்துருப்பீங்க. அந்த குங்குமப்பூவை பார்த்தீங்கன்னா பாலில் போடும் பொழுது மஞ்சள் நிறமாக மாறுறத பார்ப்பீங்க. ஆனால் நம்ம நார்மலாக பார்க்குறப்போ அது ரெட் கலர்ல இருக்கும். இது எந்த காரகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்னா நீச்ச செவ்வாய் உச்ச குருவினுடைய அடிப்படைத்தன்மை, அதாவது கடகராசியினுடைய காரகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கடகராசி அப்படின்னா என்ன? அது உறவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உறவுகளை இணைக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறது, குடும்பத்தில் எல்லாருமே வழிபாடு, ஒரு நல்ல மங்கள செயல்கள் இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த குருவினுடைய காரகம் வெளிப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தொடர்ந்து சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குன்ற பட்சத்தில் கட்டாயமாக காலை நேரத்தில் பசும் பாலில் என்ன பண்ணணும்னா குங்குமப்பூ போட்டு டெய்லியும் கணவர் மனைவி குழந்தைகள் எல்லாருமே குடிக்கணும்.